அனைவருக்கும் வணக்கம். நான் அண்ணா சரவணன், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர். எங்களுக்கு புரட்சி சாய் சின்னம்மா அவர்கள் நன்னில சட்டமன்ற தொகுதி வெள்ளாளருக்காக ஒரு தொகுதி ஒதுக்குனாங்க. அந்த வெள்ளாளர் தொகுதியில் ஒதுக்குனதில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆளுகள் எங்களுக்கு முன்மொழிஞ்சவங்களை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு இங்கே வச்சுருக்காங்க. கூடத்தில் கடத்திட்டு வந்ததில் அவன் நான் வரலன்னு சொல்லிட்டு எங்களோட வந்துட்டான். ஆனால் அங்கே அந்த தாலுகா ஆஃபீஸில் எங்களை அடித்து அசிங்கப்படுத்தி இந்த வெள்ளாளர் சமூகத்தை கேவலப்படுத்தி விற்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ஒரு போலீஸு அங்கே இல்லை. இந்த வெள்ளாளர் சமூகத்தில் இவ்வளோ பேர் ஒரு பொறுப்புல கொடுத்து ஒரு தொகுதியை கொடுத்து இந்த வெள்ளாளர் தொகுதியில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த ஒன்றிய செயலர் டிஜிபி அன்பு, அமைச்சர் மச்சான், அமைச்சர் ஆளுகள் எல்லாருமே எங்களை அடித்து அசிங்கப்படுத்தி எங்களை இப்படி ஆளாக்கியிருக்காங்க. தயவு செய்து மக்களை இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தன் தேர்தல் போட்டிடுறது அவனோட உரிமை. அந்த உரிமையை தடுக்கிற விதமாக ஒவ்வொரு ஆளையும் அழைச்சிட்டு அடியாளருடன் நின்று எங்களை அசிங்கப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தி இந்த வெள்ளாளர் சமூகத்தை மொத்தமாக புறக்கணிக்கிறாங்க. ஒரு தேர்தல் நடத்துங்கிறது எல்லாருமே நிற்கலாம். இவ்வளவு அராஜக போக்கை எங்கேயும் நம்ம பார்க்கல. மக்களே, நன்னில தொழில் உள்ள மக்களே, வெள்ளாளர் மக்களே நல்லா சொல்லுங்க. இந்த அமைச்சர் காமராஜ் இங்க வெள்ளாளர் ஒரு ஓட்டு விடக்கூடாது. நம்மளோட உரிமையை மீட்கிறதுக்காண்டி இங்க நாங்க நின்னோம். இது ஒரு ஜனநாயக நாட்டுல இப்படி அடிச்சு எங்களை அசிங்கப்படுத்து எந்த காவல்துறை எங்களை கேட்கல, எங்களை எதுவுமே கேட்கல. எங்களை தள்ளி ஒரு வேட்பாளருக்கு வழி முடிஞ்ச நைட்டு 11:30 மணிக்கு கடத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. திருப்பி வரும்போது அவன் எங்கள்கிட்ட வீடியோ பேசியிருக்கான். இவ்வளவு மத்தியில எங்க சமூகத்துக்கு இவ்வளவு இலக்கு இருக்கிற அமைச்சர் காமராஜ், முன்னாள் அமைச்சர் காமராஜ் இந்த தொகுதியில் படித்தொழி அடையணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒரு வேட்பாளரா இங்க நிக்கிறது கூட இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லை. எங்களை பாடாப்படுத்தி நைட்ல இருந்து வீடு கொடுக்க விடாம, ஒரு ஆபீஸ் கொடுக்க விடாம எங்களை இவ்வளவு அனாதையா நிக்க வைக்கிறாங்க. இங்க இந்த சமூகம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இந்த அன்புக்கு கண்டிப்பா மக்கள் பாடம் கொடுக்கணும். என்னை பல வகையில் மிரட்டி பார்த்தாங்க. கோடிக்கணக்கில் பணம் தரேன்னாங்க. எதுக்குமே அடிப்படையில் அந்த புரட்சிஜாய் சின்னம்மா அவங்க எங்க மேல நம்பிக்கை வச்சு எங்களுக்கு சீட்டு கொடுத்ததுல நாங்க வலுவான்னு ஜெயிச்சு இன்னும் எங்களுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் எங்க மாதிரி ஒரு சிறிய வேட்பாளர்களுக்கு பயந்து ஆள் கடத்தல் வேலையில பெருமை ஈடுபடுறாரு. இந்த தமிழக அரசின் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருந்து எங்களுக்கு தெரியல. இந்த தேர்தல் ஆணையம் இந்த தமிழக தேர்தல் ஆணையம் வாயை போட்டி கண்ணு மூடிக்கிட்டு இருக்கு. இந்த தமிழக போலீஸ் எங்களுக்கு ஒரு பக்கபலமா இல்லை. ஒரு தாலுகா ஆபீஸ்ல அடித்தடி சண்டை நடக்குது, எல்லாமே வேடிக்கை பாக்குறாங்க. அங்க கேட்க பாட்டி சொன்ன 4 பேர் உட்காந்துருக்காங்க. யாருன்னு எங்களை கேட்கறதுக்கு அனாதையா நிக்கிறோம். நாங்க இங்க இந்த தொகுதியில நாங்க அனாதையா நிக்கிறோம். ஏன்னா இவர் மட்டுமா இந்த தொகுதியில இருக்காரு, இவர் மன்னார்ல இருந்து நிக்கலையா, நான் தஞ்சாவூர்ல இருந்து நிக்க கூடாதா, MNP ராஜா மன்னார்ல இருந்து நிக்க கூடாதா? இது மாதிரி கேடத்த போக்கு இப்படி எல்லாம் பண்றது இந்த ஜனநாயக நேரத்துல எவ்வளவு பெரிய அநீதினு உங்களுக்கு தெரியல. தயவு செய்து நன்னில மக்களே, இது மாதிரி ஒரு வேட்பாளர் நின்று ஜெயிச்சா யாரை வேணாலும் அடிப்பாங்க. அன்பு எங்களோட மாவட்ட தலைவரை அடிச்சு எங்களை தள்ளி இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. இதுவரை எந்த ஒரு போலீஸ் எங்களுக்கு பக்கபலமா இல்ல. இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் எங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அதிமுக பொதுச்சாளர் உங்களுக்கு நீங்க இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஒரு மாற்று வேட்பாளர் அங்க நிக்க போறாரு, அவரை கடத்துங்கன்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இதுதான் உங்களோட நியாயமா? இதுதான் உங்க நீதியா? எங்க சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை அந்த அம்மா கொடுத்தது தப்பா? அதை சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் கொடுத்தது தப்பா? அமைச்சர் காமராஜ் இவ்வளவு பயம் எதுக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு தான் பணம் பரிகார பணம், உங்களுக்கு தான் ஒன்றிய தலைவர் எல்லாமே இருக்காங்களே. எங்களை கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? எங்களுக்கு ஏன் இது பண்ணு? இதுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும். இல்லைன்னா வீடு வீடா உட்காந்து நான் பேசுவேன். இது மாதிரி அநியாயம் எங்கேயுமே நடக்குது இல்லை. இந்த நன்னில தொகுதி மட்டும். ஏன் நன்னில தொகுதியில அவர் மட்டும் தான் நிக்கணுமா? அதிமுக வேற ஆளு கிடையாதா? சொல்லுங்க. பொதுச்சாளர் எடப்பாடி அவர்களே, அதிமுக வேற ஆளே கிடையாதா? எங்களை இப்படி ஏன் நசுக்கணும்? எங்களை ஏன் இப்படி ஒதுக்கணும்? சொல்லுங்க. ஒரு நன்னில தொகுதியில நாங்க நிக்க கூடாதா? இந்த சமூக மக்கள் உங்களுக்கு மேல வந்துடக்கூடாதா? இந்த சமூக மக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடக்கூடாதா? ஒரு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஒரு கழகத்துக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. அந்த தொகுதியிலேயே இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எங்க தான் போய் நிக்கிறது? எங்களுக்கு வேற வழியே கிடையாது. நாங்க இருக்கிற ஆதாரத்தெல்லாம்
ஒப்படைச்சிட்டு நாங்க இந்த சிட்டிசனே வேண்டாம், இந்த சிட்டிசனுக்கு தகுதி இல்லாத சொல்லிட்டு நாங்க எல்லாருமே வெளியில போயிருக்கோம். அவங்கள சந்தோஷமா இங்க இருக்க சொல்லுங்க, சந்தோஷமா வந்து சட்டமன்ற தொகுதி ஜெயிக்க சொல்லுங்க. இவ்வளவு வேகம் காமிக்கிற அமைச்சர் வந்து தொகுதியில நலத்திட்ட உதவியோ இருக்கிற தொகுதி மேம்பாட்டு கவனம் செலுத்தாம எவன் தேர்தல் நிப்பான், எவனை தூக்கலாம், எவனை வந்து வாபஸ் வாங்கலாம், எவனுக்கு காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த எண்ணத்துல இருந்தா எப்படி இந்த நாடு உருப்படும், இந்த தொகுதி எப்படி உருப்படும்? இந்த நன்னில தொகுதியில 15 வருஷமா நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர், இதுல என்ன வளர்ச்சி வந்திருக்கு? ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு தனிமகன் குடிமகன் நான் நிக்க கூடாதா? சொல்லுங்க, நான் நிக்க கூடாதா? இது ஏன்னா மித்த சமூகம்னா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த வெள்ளாளர் சமூகத்தினால தான் இவங்க இப்படி பண்றாங்க. இந்த வெள்ளாளர் சமூகம் வெளியில வந்துடக்கூடாதுன்னு இப்படி அமைச்சர் ஆளை விட்டு, முன்னாள் அமைச்சர் ஆளை விட்டு எங்களை வந்து இவர் அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் மக்கள் தகுந்த பாடம் சொல்லணும்.